இன்னைக்கு 3 முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெக்கா ஒப்பந்தம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இதனோடு சேர்த்து இப்போ பங்களாதேஷும் இந்த மெக்கா கூட்டணியில் சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா? இன்னொரு புறம் துருக்கியின் மீது இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான போர் ஒன்று தொடங்க போகுது அப்படின்னு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இதன் மூலியமா உலக அளவில் நாட்டோவுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்பட போகிறதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். அது ஏன், என்ன விவரங்கிறத நம்ம உள்ள பேசலாம். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயமா முஸ்தபா கமினி அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் இப்போ இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்த செய்தியை உறுதிப்படுத்திட்டாங்களா? ஈரான் சைடில் இருந்து என்ன தகவலை பரிமாறியிருக்காங்க? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தின் மீது UAE எமிரேட்ஸ் ஒரு அதிபயங்கரமான ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்துது. இந்த தாக்குதலுக்கான காட்சிகளையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இந்த தாக்குதலில் ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுப்பப்படுது. இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்துகிறாங்க, ஒய்நெட் உள்ளிட்ட அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே. சரி, இந்த வீடியோ யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இது UAEயில் இருந்து தான் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் இஸ்ரேலால் பரப்பக்கூடிய பொய்யான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்தபா கமினி அவர்கள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பான கேள்வி. அவருடைய தந்தையினுடைய இறுதிச் சடங்குகளையும் அவர் பங்கெடுத்துக்கல. இறந்து 40 நாட்கள் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கமினி அவர்களுடைய அந்த இறுதிச் சடங்கு, இறுதி ஊர்வலத்தில் அவர் கலந்துக்கலைங்கிறத சொல்லியிருந்தோம். பட் 40 நாட்கள் நிறைவடைந்ததை குறிக்கக்கூடிய வகையிலான மசாத் நகரில் நடந்த இமாம் ரஸா ஆலயத்தில் நடந்த ஒரு தொழுகை கூட்டம், இதிலையாவது அவர் பங்கேற்க வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்பையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. இது நேற்றைய தினம் நடந்தது. ஏன்னா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கும் அவர் வரல. பட் அவர் இருக்கக்கூடிய இடத்த ஏற்கனவே மோப்பம் முடிச்சிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. அந்த வகையில் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு சார்பான கட்டடங்கள் மீது தாக்கப்பட்டிருக்கு. ரெசா பக்லவி அப்படிங்கிற நபர் மீது இப்போ அமெரிக்காவினுடைய பார்வையும் இஸ்ரேலுடைய பார்வையும் பதிவாயிருக்கு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்னைக்கு ஈரானில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளை தான் IRGCயை கேட்குறாங்க. ஸோ ரெசா பக்லவி அப்படிங்கிற அந்த நபர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி ஈரான் போக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ரெசா பக்லவி அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து தான் தகவல் கசிஞ்சுதா அப்படிங்கிற கோணத்திலையும் ஈரானுடைய IRGC விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திறன் இருக்கக்கூடிய நபர்கள் ஈரானில் புதிதாக உருவாகிட்டே இருக்காங்க. நீங்கள் பெஜஸ்கியான் அவர்களுக்கும் IRGCக்கும் இடையில ஒரு பெரிய வாரே நடந்தது, அதிகார மோதல் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொள்ளப்பட்டது. பெஜஸ்கியான் அவர்கள் அதிபர் பொறுப்புலையே அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். பட் IRGC முழுமையான பவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முஸ்தபா கமினி அவர்கள் அவ்வப்போது பேப்பரில் மட்டும்தான் தன்னுடைய உரை மூலியமாக மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். வெளி உலகத்துக்கு இன்னும் அவர் தோன்றவே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இஸ்ரேல் அண்டு UAE சேர்ந்து ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று காமிச்சு இந்த வீடியோ ஒன்று வெளியிட்டு முஸ்தபா கமினி அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்படுது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறத ஈரானிய அரசு ஊடகமான IRIB உறுதிப்படுத்தும் வரை நாம் பொறுமை காக்க வேண்டும். இஸ்ரேலுடைய ஹயோமின் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நிறுவனம், அவங்க துருக்கி மீது இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிடுறாங்க. துருக்கி மீது எதற்காக இஸ்ரேலுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கலாம். பட் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய அதிகாரிகள் துருக்கியின் மீது தன்னுடைய சந்தேக பார்வையை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட்டையும் இடையில கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு துருக்கி அமெரிக்காவோடு நட்புறவு பாராட்டக்கூடிய சுச்சுவேஷனில்
கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்புறவும் பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது ரொம்ப காலம் நீடிக்கலை. இப்போது இஸ்ரேல் டைரக்ட் வார் வித் துருக்கி அப்படிங்கிற அளவிற்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுவும் 5வது படைப்பிரிவை சேர்ந்த அந்த அதிகாரிகள் மீது தான் அந்த தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எர்டகனுடைய ஆட்சியை கலைப்பது இஸ்ரேலுடைய நோக்கியம் அல்ல. ஆனால் துருக்கியின் மீது தாக்குதல் நடத்தி தன்னை உலகின் வலிமையான சக்தி நாட்டோவுக்கு எதிராகவே இஸ்ரேல் போரிட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. நாட்டோவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா, நாட்டோவின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடை அட்டாக் பண்ணால் கூட மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒன்று சேர்ந்து போரிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த எதிரி நாட்டின் மீது. அப்படிப்பட்ட கொள்கையை உடைக்கக்கூடிய தைரியம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது. துருக்கிக்கு பக்கத்தில் அர்மேனியா, அந்த அர்மேனியாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நீர்வழி பாதை ஒன்று போகுது. அந்த நீர்வழி பாதை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு இணையானது. அந்த அளவிற்கு கப்பல் போக்குவரத்து ரொம்ப வலிமையாக கடந்து செல்லக்கூடியது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் மார்க்கெட்டுங்கிறது துருக்கிக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதி தான். இப்போது அந்த பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் துருக்கியின் மீது போர் தொடுப்பதற்கு இஸ்ரேல் முயன்று வருகிறது அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இஸ்லாம் நாட்டோ அப்படிங்கிற அளவுக்கு தான் புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். அதில் ஒரு 50 நாடுகளுக்கு மேலே ஒன்று சேருவாங்க அப்படின்னு. பட் அதை அவங்களால உருவாக்க முடியல. அதனால சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ இந்த கூட்டணியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த நாட்டையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் முயற்சி பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க இஸ்லாமிக் நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக பார்க்கப்படுது. இதற்கு தூபம் போட்டதே யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்தது அப்படின்னா நமக்கு மிகச்சிறந்த அடிமைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திட்டமிடப்படுறது. அந்த வகையில் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்னர் பாலிடிக்ஸை அமெரிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிறந்த ஒரு பகடைக்காய் தேவை. அதற்கு பங்களாதேஷை பயன்படுத்துறதுக்கு தான் இப்போ அந்த பங்களாதேஷையும் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு உறுப்பினராக சேர்க்கறதுக்கு அமெரிக்கா எத்தனிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த மெக்கா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த தூதுக்குழுவாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் அமெரிக்காவுக்கு கடத்துவதற்கான மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துடும். சரியா? என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஏது முடிவு எடுக்கிறாங்க, பாலிசி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இப்போ பங்களாதேஷ் சேர்த்திருப்பது அமெரிக்காவினுடைய சதி வேலை தான். ஹெக்ஸாகாப்டர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு தாக்குதலை வான்வெளியில் இருந்து ஏமனுடைய ஹவுதிகள் குழு சவுதி அரேபியா குழுக்கள் மீது அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது தொடர்பான காட்சிகளை நம்ம யூடியூப்பில் பதிவு செய்ய முடியல. ரொம்ப ஆக்ரோஷமான தாக்குதலாக இருக்குது. ஸோ அது எப்படின்னா, வான்வெளியில் இருந்து 4 அல்லது 5 குண்டுகளை அதாவது கொத்து குண்டுகள் சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே மொத்தமாக தெளிக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. இது ஈரானுடைய மேனுஃபேக்சரிங் மாதிரி தெரியுது அப்படின்னு இப்போ இந்த போர் தளவாடங்களை ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள்லாம் கணிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஏமனுடைய ஹவுதிகளுக்கு எப்படியோ ஈரானுடைய ஆயுதங்கள் போய் சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறதும் இதன் மூலிமா தெளிவாகுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அதிகமான அளவில் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை இப்போது ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஒரு புறம் அமெரிக்கா வடகொரியாவோடு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஈரான் அதிகமான அளவில் ஆயுதங்கள் தயாருங்கிறத ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. துருக்கியினுடைய இராணுவ ஆயுத கப்பல் அதன் மீது சோமாலியாவினுடைய கடற்கொள்ளையர்கள் அட்டாக் நடத்தினதா சொல்கிறாங்க. சோமானிய கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த காரியம் தவறானது. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே மீனவர்கள். அமெரிக்கா மற்றும் இத்தாலியினுடைய சதிவலையின் காரணமாக அங்கே அதிகமான அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு சோமாலியாங்கிற தேசம் குப்பை தேசமாக மாறியது. பிழைப்பதற்கு வழியற்ற விவசாயிகள் அதற்கு பிறகு கடல் கொள்ளையர்களாக மாறி அங்கங்கே போகக்கூடிய கப்பலை வழிமறித்து அங்கே இருக்கக்கூடிய பிரெட்டை திருடிட்டு தான் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையான வரலாறு. ஸோ சோமானிய கடல் விவசாயிகள் துருக்கியினுடைய இராணுவ கப்பலை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இதில் இந்தியர்களுக்கு எதற்கு முக்கியமான செய்தியாக சொல்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக 10 பேர் இருந்திருக்காங்க. அதில் 6 பேர் பார்த்திங்கன்னா கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த 6 பேர் இந்திய மாலுமிகள் அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா கப்பல்கள்லையுமே இந்திய மாலுமிகள் குறைந்தபட்சம் 2 to 6 பேராவது இருக்காங்க.
இப்போ இந்த கப்பலில் பயணிச்சிருக்கக்கூடிய அந்த 6 இந்திய மாலுமிகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இந்திய அரசு வெளியிடவே இல்லை. அவங்கள காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விவரமும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தியாக வெளியிடல. ஈரான்ல சுரங்கம் தோண்டக்கூடிய வேலையை இப்போ யார் கையில் எடுத்து செய்ய போறா அப்படின்னு கேட்டா ஸ்பெயின் நாடு செய்ய போறாங்க. இந்த ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க ஈரான். தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் ஸ்பெயின் அரசாங்கம் இப்போ ஈரானோட நல்ல டைப்பில் இருக்காங்க. அந்த வகையில் சுரங்கத்தை தோண்டி தங்கம், வைரம் உள்ளிட்ட பொருட்களையும் தாது பொருட்களையும் எடுப்பதற்கான உரிமம் அப்படிங்கிறது இப்போ ஈரான்கிட்ட இருந்து ஈரானில் சுரங்கம் தோன்றதுக்கு ஸ்பெயினுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்லதொரு நடவடிக்கை தான். அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ வடகொரியா 10 பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவி சோதனை செஞ்சுருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு குடைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக தென்கொரியாவும் நாங்கள் ஜப்பானோடும் அமெரிக்காவோடும் நல்லுறவில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. வடகொரியா மீது தேவையற்ற தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் எத்தனிக்கவில்லை அப்படிங்கிறதையும் சமாதானத்தையே நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் தென்கொரியாவினுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் வடகொரியாட்ட அணு ஆயுதம் இருப்பதால் அவங்கள எதுக்கிறதுக்கு அமெரிக்கா முடியலை. இதன் காரணமாக இப்போது ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்ததாக அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் சத்தமில்லாமல் ஈடுபடுவதற்கான யோசனைகளையும் வச்சுருப்பாங்க. 2025 அந்த காலகட்டத்திலேயே அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்திருக்கணும். ஆனால் 2035 ஆண்டுக்குள் ஈரான் நிச்சயமாக அணு ஆயுதத்தை பெற்றுவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை உலகளாவிய அளவில் அரசியல் தெரிஞ்சவங்க கணிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் உருவாகும் போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மட்டுமல்ல, இனிமே வரக்கூடிய எந்த ஒரு அமெரிக்க அதிபருமே ஈரானையும் எதிர்ப்பதற்கு துணிய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.